Welcome to Jishi Academy. Hello friends, today we can see in chapter 1 relations and functions exercise 1.1 we are going to see in exercise 1.1 fifth sum we are going to see. Okay, first we can see what is the sum. Fifth sum is given a equal to 1, 2, 3, b equal to 2, 3, 5, c equal to 3, 4 and d equal to 1, 3, 5. This is the given A, B, C, D values. We need to check if A intersection C into B intersection D is equal to A cross B intersection C cross D. We need to check. என்ன நம்ம check பண்ணணும்? A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. Is this true ஆனு நம்ம check பண்ண வேண்டியது. So first, as usual, நான் சொன்னது solution. You have to write the given values. What is the given value? A value is 1, 2, 3. B value is 2, 3, 5. And C value is 3, 4, and D set value will be 1, 3, 5. இதுதான் வந்து given values. நம்ம next check பண்ண வேண்டியது. We have to prove. என்ன prove or checking, right? So to prove என்ன பண்ண போறோம்? A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. So நான் last presentationலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு ஒரு சம்ல ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் தென் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைக்கக்கூடிய வேல்யூஸை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணி ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம சம்ஸ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இதுலேயும் அப்படி தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் எப்போதுமே பிரேசஸ் ப்ராக்கெட்ஸில் இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணணுங்க அடுத்த என்ன இருக்குது லெஃப்ட் ஓவர் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம வந்து இதோட கம்பைன் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் அது அந்த கிடைச்சிருக்க ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சி கிராஸ் டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ என்ன ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அதில் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி இப்போ பார்ப்போம் ஏ இன்டர்செக்ஷன் சினா ஃபர்ஸ்ட் ஏ செட் வேல்யூ 1, 2, 3 இன்டர்செக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டர்செக்ஷன் சியோட சி செட்டோட வேல்யூ 3, 4 ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணணும்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டு செட்லேயும் நமக்கு காமனாக இருக்கிற வேல்யூஸ் ரெண்டு செட்லேயும் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கணும் இப்போ 1 இங்கே இருக்குது ஸோ நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செட் சியில் பார்த்தோம்னா இங்கே அவைலபிள் இல்லை நெக்ஸ்ட் 2 நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் இங்கே 2 இருக்குங்களா இல்லை நெக்ஸ்ட் 3 கம்பேர் பண்ணி பார்க்கணும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே 3 இருக்கா இருக்குது ஸோ அப்போ ரெண்டுலேயுமே நமக்கு என்ன அவைலபிளாக இருக்குது 3 ஸோ நமக்கு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்கிற டேர்ம் 3 ரைட் இப்போ செட் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் செக் பண்ணியாச்சு செட் சியில் ஒரு வேல்யூ லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு தட் இஸ் 4 இந்த 4 அங்கே அவைலபிளாக இருக்கா செட் ஏல அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லை ஸோ நமக்கு ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கிற ஒரே வேல்யூ ஒரே எலமெண்ட் என்னன்னா 3 தான் ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3 நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி பியோட செட் வேல்யூ B set value என்னது 2, 3, 5 intersection D set ஓட value 1, 3, 5 ஸோ இது ரெண்டையும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம் இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா ஆஸ் ஐ செட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டுலேயுமே எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு பார்த்தாலே இங்கே தெரியுது இங்கேயும் 3, 5 செட் பியில் 3, 5 இருக்குது அண்ட் செட் டியில் 3, 5 இருக்குது ரைட் ஸோ வேற எதுவும் எலமெண்ட் ரெண்டு செட்லையுமே காமனாக இல்லை ஸோ 3, 5 தான் ரெண்டு செட்லையுமே காமனாக நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பி இன்டர்செக்ஷன் டிங்கிறது 3, 5 தான் அதோட வேல்யூ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்னங்க பண்ணணும் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி
ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூஸை நம்ம ரைட் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் C யோட வேல்யூ 3 அண்ட் B இன்டர்செக்ஷன் D யோட வேல்யூ 3,5. இது 3 இது 3,5. இது ரெண்டுக்கும் நம்ம இன் பிட்வீன் என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் ஒரு இது நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, எப்போதுமே இந்த மாதிரி சம்ஸ்ல நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இன்டர்செக்ஷன் பண்றோமா, யூனியன் பண்றோமா, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளோட ஹியூமனிட்டிஸோட மிஸ்டேக் அது. சம்டைம்ஸ் இன்டர்செக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதனால அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பண்ணுங்க. சரி, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் இங்கே பண்ண போகிறோம். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் செகண்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்க பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னவா இருக்கும், 3,3 அண்ட் 3,5. இதுதான் என்ன இருக்கும், நமக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய கிடைக்கிற வேல்யூவாக இருக்கும். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D வந்து 3,3, 3,5. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணணும். Next we are going to see the right hand side of the equation. Right hand side of the equation என்ன, right hand side, RHS right hand side. So A cross B intersection C cross D. ஓகேங்களா? பிஃபோர் எல்ஹெச்எஸ்ல பார்த்தது A இன்டர்செக்ஷன் C பார்த்துருப்போம். அங்கே இன்டர்செக்ஷன் பார்ப்போம், இங்கே கிராஸ் பார்க்கிறோம். அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு இதுலேயும் என்ன டேர்ம் இருக்கு, ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக போட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ரீசெக் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு தடவை நம்ம டேர்ம் எழுதும் போதையும் கரெக்டாக நோட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. இதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் A கிராஸ் B, A வேல்யூ என்ன, A செட்டோட வேல்யூ 1, 2, 3, B செட்டோட வேல்யூ 2, 3, 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, இந்த 1-ஐ 2, 3, 5ஆல ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த 2-ஐ 2, 3, 5ஆல ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 3-ஐ 2, 3, 5ஆல ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B equal to 1, 2, 1, 3, 1, 5. Next 2, 2, 2, 2, 3, 2, 5. Next 3, 2, 3, 3, 3, 5. So this will be your resultant A cross B value. Next we need to find out C cross D. C or set value and D set value நம்ம cross product பண்ண போறோம். So C set value 3, 4, cross product 1, 3, 5. D set ஓட value. So C cross D. So இது as usual இந்த first element 3, இந்த 3 வச்சு 1, 3, 5 cross product பண்ணி order pair கிடைக்கும். Next element என்ன இருக்கு, 4. So இந்த 4ங்கிறத 1, 3, 5 ஓட cross product பண்ணி we will be getting some order pair. So இந்த order pair நம்ம தனியா எடுக்கணும். So C cross D equal to 3, 1, 3, 3, 3, 5. Next is 4, 4, 1, 4, 3, 4, 5. So this is C cross D value. நம்ம இப்போ A cross B find out பண்ணியாச்சு, C cross D find out பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கும் நடுவில் இப்போ நம்ம என்ன find out பண்ண வேண்டியது இருக்கு, intersection பண்ண வேண்டியது இருக்கு. So you have to write it A cross B intersection C cross D ன்னு first write பண்ணிக்கோங்க. And அதோட values-ஐ write பண்ணுங்க. என்ன A cross B ஓட value 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5. So இதுதான் A cross B value. Next நம்ம next அதை என்ன பண்ண போறோம், intersection பண்ண போறோம். So இந்த intersection symbol important. Next C cross D நம்ம வந்து write பண்ணணும். So C cross D value என்னது, 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. So next we have to write that value. அந்த value எழுதிட்டு ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், intersection பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னதுன்னு நம்ம பார்க்கணும். இன்டர்செக்ஷனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுலேயுமே காமனாக அவைலபிளாக இருக்கிற பேர். ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் இது ஈஸியாகவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், ரொம்ப உள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக பாருங்கள், 1 இங்கே இருக்கிறது எல்லாமே 1. இங்கே ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 1ல ஸ்டார்ட் ஆகலை, செகண்ட் இதில். நெக்ஸ்ட் 2, அந்த 3 பேரையுமே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பேர் என்னது, 3லையுமே 2, 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே 2ங்கிறதுல ஸ்டார்ட்டே ஆகலை, ஸோ நம்ம அதையும் விட்டுறலாம். நெக்ஸ்ட் இங்கே 3ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டா. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 3ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணணும், ஒவ்வொரு ஆர்டர் பண்ணி கம்பேர் பண்ணணும். 3, 2 இல்லை. நெக்ஸ்ட் 3, 3 இருக்கா, இருக்கு.
3,5 இருக்கா இருக்கு ரெண்டு செட்லேயுமே 3,3 3,5 இருக்கு. ஸோ நம்ம இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்னது 3,3 3,5 இரண்டுலேயும் காமனாக அவைலபிளாக இருக்கிறது. இங்கே 4,1 4,3 4,5 இருக்கு. ஆனால் இதே இது அதை மேலே அவைலபிளாக இல்லை A cross Bல. ஸோ நம்ம அதை அப்படியே விட்டுறணும். ரெண்டுலேயும் காமனாக அவைலபிளாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து பேர்ஸை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஸோ நமக்கு இப்போ கிடைக்கக்கூடியது A cross B intersection C cross Dனால நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 3,3 3,5. ஸோ இதை ஈக்குவேஷன் 2னு மார்க் பண்ணணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதோட வேல்யூ ஈக்குவேஷன் 2னு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் அவங்க கேட்டிருக்காங்க. ட்ரூவா நாட் ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இதனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், we find that என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், நம்ம ரெண்டு வேல்யூ ஈக்குவலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ A intersection C cross B intersection D வேல்யூ எழுதுங்க, அந்த ஈக்குவேஷன் 1 எழுதுங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஓட வேல்யூவை ரைட் பண்ணுங்க. A intersection B A cross B intersection C cross D 3,3 3,5 இதுலேருந்து உங்களுக்கு வியூ என்ன பண்ண முடியுதுங்க, ரெண்டுலேயுமே 3,3 3,5 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ட்ரூன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம எழுத வேண்டியது என்னது, A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D hence true. அவங்க ட்ரூன்னு கேட்டால் நீங்கள் ட்ரூன்னு தான் எழுதணும், இல்லைன்னா நார்மலாக hence proved எழுதலாம். ஓகேங்களா, இதனால நீங்கள் அந்த மாதிரி வேறு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க is it true-ஆன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எழுத வேண்டியதும் hence true-ன்னு தான் எழுதணும். ஓகேயா, இல்லைன்னா அதனால ஒரு மார்க்ஸ் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ கொஷின் என்ன இருக்கு, அதில் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அது ரிலேட்டடாக தான் நம்ம ஆன்சர் எழுதணும். அண்ட் ஒவ்வொன்றிலையும் கலர் சேஞ்சஸ் நான் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ வந்து சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கைண்ட்லி ஃபாலோ தட் திங். ஓகேங்களா, அண்ட் இதை அந்த சம்ஸை போட்டு பாருங்கள். ஒவ்வொரு சம்ஸையும் நான் சொல்லி கொடுக்க உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் வச்சு போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது போடணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் இப்போ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போட்டு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம் போக முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் செம்ம பார்த்தா மட்டும் போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.